श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 22வது ஸ்லோகம். उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति च अप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः। उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मा इति च अप्युक्तः தேஹேஸ்மின் புருஷः பரஹ. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்குது. ஆமாம், அதனால தான் நம்மளால் பேச முடியுது, நடக்க முடியுது. இந்த ஜீவனுக்கு அந்தர்யாமி யார்? ஸ்ரீமன் நாராயணன், பரமாத்மா தான். அந்த பரமாத்மா எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், பார்ப்பவனுக்கு உபதிரஷ்டா அனுமந்தாச்ச, பார்ப்பவனுக்கு மேல் எல்லாம் அவனுக்கும் மேலே நின்று பார்ப்பவனாகவும், அனுமந்தான மனசில் அனுமானிக்கிறோம் இல்லையா, அதுபோல் நினச்சிக்கிறோம், இதை நினச்சிக்கிறோம், அதை நினைக்கிறோம், இங்கே போகணும், அங்கே போகணும், கோவிலுக்கு போகணும், பெருமாளை சேவிக்கணும், இன்றைக்கி போகிறதுக்கு ராமானுஜ நூற்றாந்தாதி சொல்லிடணும், திருவாதிரை அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. அதுபோல் நினைப்பதற்கெல்லாம் அதற்கு முன்பாகவே நினைப்பவனாகவும், நினைப்பவனுக்கு பின் நின்று நினைப்பவனாகவும், அப்புறம் தாங்குபவனாகவும், பரிப்பவன். பர்த்தான என்ன? பரிப்பவன். யாரை பரிக்கிறான்? நம்ம இந்த சரீரத்தை பரிக்கிறான். இதுக்கு தேவையான எல்லா விதத்தையும், இதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கூட நின்று பார்த்துக்கிறான், தாங்குகிறான். பர்த்தா தாங்குபவனாகவும், போக்தாக அனுபவிப்பவனாகவும். இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால சுகம் துக்கம் நிறைய சௌகரியமாக இருக்கிறதுக்கு முடியும், கஷ்டப்படுறதுக்கு முடியும், சரீரத்தில் சிரமப்படுத்தின்னு சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் போக்தாக அனுபவிப்பவனாகவும், மகேஸ்வரஹா ஆளும் இறைவனுக்கு இறைவனாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒப்புயர்வற்ற ஒரு பொருளாகவும், ஆம்னிபர்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோலவும் ஆம்னிபொட்டன்ட் என்ன? சர்வ வல்லமை பொருந்தியவன், அதுபோல இருப்பவனாகவும், ஆளும் இறைவனுக்கு இறைவனாகவும், பரமாத்மா இதி ச அபியுக்தா, பரமாத்மா என்று கூறப்படுபவனாகவும் உள்ளவன் இந்த சரீரத்தில் இருக்கான் இல்லையா. அதனால்தான் இந்த சரீரம் என்ன பண்ணுறது? நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, பெருமாள் கோயிலுக்கு போனால் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னே 6 தடவை சேவிக்கிறது, ஆச்சாரியரை பார்த்தா இன்னும் 6 தடவைன்றதை 10 தடவை கூட சேவிக்க முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது இல்லையா. பரமாத்மா என்று கூறப்படுபவனாகவும் உள்ளவன். அஸ்மின் தேகே, ஆனால் இந்த சரீரத்தில் வேறாக உள்ள புருஷன், அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய புருஷன் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்தாலும், அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக இருந்தாலும், இந்த சரீரத்தில் இருக்கும்போது இந்த சரீரத்துக்கு என்ன அனுகுணமான வேலைகளை செய்ய வேண்டுமோ, அந்த ஜீவன் எதையெல்லாம் சொல்கிறதோ அது என்ன பண்ணிட்டுருக்கார் பெருமாள்? ஒரு பேசிவ் ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டுருக்கார். இது என்ன பண்ணுறது? இப்படி தான் போகிறதா? சரி, போகிறது போயிட்டே இருக்கட்டும், இன்றைக்கி இது நல்ல புத்தி விடுமா அப்படின்னு. இந்த இடத்துல பெரியவாள்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாள். என்னன்னு கேட்டால், இந்த ஜீவனுக்கு அந்தர்யாமி பெருமாள் தான், நன்னா தெரியும் தான், ஆனால் நம்ம உணர்ந்துக்கதே இல்லை. நம்ம என்ன நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்கிறோமா, எல்லாத்தையும் நம்மளே செய்து முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அது மாதிரி வரும்போது இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் கிளம்பும்போது, இது நரக யாதனைக்கு போனாலும் இல்லை இன்னும் வேற எங்கேயான இதுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும், அப்போவும் அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பெருமாள் இருந்துகிட்டே தான் இருக்கார். அப்போவும் பெருமாள் என்ன பண்ணுறதில்ல, இவனுக்கு அந்த ஒரு உணர்வுகள் வருவதற்கு என்ன இடம் கொடுப்பதே இல்லை. ஏன்னா அந்த ஜீவனுக்கு இன்னும் அந்த மௌட்யம் போகவே இல்லை. எந்த சரீரத்தில் இருக்குமோ அந்த சரீரத்துக்கு உண்டான புத்தி தான் அவனுக்கு இருக்குது. கர்மாவால் இந்த சரீரம் கிடச்சிது அப்படின்றது மனசில் வாங்கினா தானே அந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு தோணும். இதெல்லாம் நம்ம வெறுமை பேசலாம் தான். அப்படியெல்லாம் தோன்றணும், அப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் நம்மிடையே வளர வேண்டும், நம்ம மனசில் அதெல்லாம் உதிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் பகவத் அனுகிரகம் அத்தியாவசியம். பகவத் அனுகிரகம் இருந்தால் தான், அதுபோல் நம்மளுக்கு என்ன முன் ஜென்ம வினை பயன் ஏதேனும் சிறப்பானதாக இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கர்மாவிலேருந்து நம்மளை விடுபட்டுக்கணும், இந்த தலையிலேருந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும், நகர்த்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடும். ஆனால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இந்த ஒரு எண்ணம் அங்கே வாண்டவே வேண்டாம். ஏன்னு கேட்டால், நம்ம இந்த நரகத்துக்கு போனால் நரக யாதனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் வேண்டாம்.
ஏன்னா காலம் இருக்கும்பொழுதே நல்ல மனசோட தெளிவான எண்ணத்தோட நம்ம குரு ஆச்சாரியரை அணுகி சரணாகதி பண்ணினுட்டா இந்த மாதிரி ஏன் இருக்கே சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கும் வேறாக உள்ள புருஷன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அந்த நம்ம உள்ள இருக்கிற பரமாத்மாவை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த அனுகிரகத்தை பெறணும். அதுக்கு தெளிவான எண்ண ஓட்டங்கள் வேணும். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு அனக்டோட் சொல்லலாம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு கஷ்டம் பாடினோம். எங்கேயோ போனோம், ஒரு பர்ஸை தொலைச்சிட்டோம், அதில் ஒரு 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா அதையே இன்னும் நினச்சின்னு இருப்பாளா? அந்த ஃபீலிங்ஸ்க்கே, அந்த எண்ண ஓட்டத்துக்கே, அந்த நினைவு அது இருக்கே, பணம் தொலைச்சிட்டோம்ன்ற அந்த நினைவு, அதுக்கு இன்னும் வருத்தப்பட்டு இருப்பாளா? உண்மையில் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தொலைஞ்சு போன பணம் தொலைஞ்சு போனது தான். ஆனால் அதுக்கு இன்னும் ஃபீல் பண்ணுவாளா? அது கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின். நல்ல தெளிவான யோசனை இருந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்மளுக்கு மறதியே இல்லை. நன்னா நினைவில் வச்சுட்டே இருக்கோம். அந்த பணத்தை தொலைச்சிட்டோம், அதோ ஒரு இடத்துக்கு போனோமா, அந்தாத்தில் ஒரு மாமி நம்மளை தப்பாக பேசினா, இல்லை இந்தாத்தில் நீ என்ன இந்த புடவை பைசா கொடுத்தின்னு வந்திருக்க அப்படி கேட்டா அப்படின்னு சில வார்த்தைகள் நம்மளுக்கு தொடர்ந்து மனசில் வந்துட்டே இருக்குது. அதாவது என்ன, நினைவு மறதி இல்லை, மறதி இல்லை, நினைவு மாட்டமே இருக்குது. நினைவு மட்டுமே இருந்ததுனால மறக்காமல் நம்ம ட்ரபிள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது பழைசு. 10 வருஷத்துக்கு முன்ன 1 மாதம் என்ன பண்ணி சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது. எங்கேயோ ஒரு பரீட்சை போகிறோம், இன்னி வரைக்கும் பரீட்சை சரியாக படிக்கலை, அதனால் நம்மளுக்கு என்ன தெரியும், நன்னா தெரியும் இந்த பரீட்சை நம்மளால் நன்னா எழுத முடியாது, அநேகமாக நம்ம அப்பாவோட காசு இதில் நாசமாக தான் போகிறது அப்படின்னு நம்மளுக்கு நன்னா தெரியுமா வைங்கோ. அப்போ அதுக்கு இப்போ படித்தா கூட அழுதுன்னு இருப்பாளா? இன்னும் நம்ம பரீட்சையே படிக்கலை, பரீட்சையை எழுதவே இல்லை, எழுதாததுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியும். அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுகிட்டே இருக்கோம். என்னென்ன படிக்கலையே, பரீட்சைக்கு சரியாக ஃபீஸ் கட்டிட்டேன், என்ன நான் ரெடி பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சின்னு ஒரு பள்ளிக்கூடம் போகிற 12ஆம் கிளாஸ் பொண்ணோ பையனோ ஒன்று அழறதுன்னு வைங்கோ. அதுக்கு என்ன காரணம்? நாளைய நிகழ்வுகளுக்கும் இன்றே துன்பப்படுகின்றோம், சென்று போன விஷயத்துக்குள்ளும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன? அப்போ மறதி அங்கே அத்தியாவசியம். எப்போ இருக்கமோ, எந்த நாளில் இருக்கமோ அந்த நாட்களுக்காக மட்டுமே நினைவில் கொண்டு அந்த நினைவுக்கு தொடர்புடைய செயல்களே செய்தால் இதுபோல் வருத்தம் என்பது இல்லவே இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம், இப்போ என்ன பண்ணுறோமோ இந்தந்த நேரத்தில் எதை செய்கிறோமோ அதுக்கு மட்டும் எண்ண ஓட்டங்களை சரியாக வளர்த்துண்டா நம்மளுக்கு துயரம் என்பது இல்லவே இல்லை. அப்போ பழைய சென்று போன பிறவிகளை செய்த கஷ்டத்துக்கு இன்றைக்கி வருத்தப்படணும், கர்மா பலன் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த அனுபவிக்கிச்சுட்டு இருக்குச்சேவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு குருவை அணுகி நம்ம ஆச்சாரியர்கிட்ட போய் தண்டம் சமர்ப்பித்து அடியனுக்கு பிரபத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இதை பண்ணிக்கிறதுக்கு ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தால் நிச்சயமாக வரும். இந்த பெருமாள் சொல்கிற இந்த வார்த்தையிலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும், நம்மளை விடுவித்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஆச்சாரியரோட திருவடியை அடைய வேண்டும். ஆச்சாரியர் திருவடியை அணுகி எனக்கு இதுபோல் பிரபத்தி பண்ணித்தரணும்னு கேட்டு சரணாகதி பண்ணியாச்சுன்னு சொன்னால் இந்த இறைவனுக்கு இறைவனாகும் பரமாத்மா என்று கூறப்படுவனாகும் உள்ளவன் இந்த அஸ்மின் தேகே, இந்த சரீரத்தில் வேறாக உள்ள புருஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இல்லை. அந்த இருக்கிற புருஷனையும் உணர்ந்திருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் சிறப்பானது, ஒளிமயமானது, எங்கும் செல்லக்கூடியது, நிலம் நீர் காற்று நெருப்பு அதனால் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாதது அப்படின்றத பெருமாள் முன்னாடி 2வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கார். இதுக்காகலாம் போய் அழக்கூடாது. இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்பித்துன்னு சொன்னால் வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய, எப்படி ஒரு பழசான துணியை நம்ம வாண்டான்னு விட்டுட்டா வேறு புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறோமோ அதுபோல் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் என்ன பண்ணோம், இந்த சரீரம் பழசா போச்சு இதை வச்சு நிபாய்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே மொள்ள ஓசப்படாமல் விட்டுட்டு அது என்ன பண்ணிவிடும், காற்றோடு காற்றாக கலந்து விடும். அதற்கு ஏற்புடைய நிகழ்ச்சி தான் அது. அதனால் என்ன பண்ணணும், எப்பொழுதும் பெருமாளண்ட அபிப்பிராயத்தில் சிறப்பான எண்ண ஓட்டங்கள் என்னது, உன் அடிமை தொண்டனுக்கு தொண்டன் அப்படின்றத மனசில் வாங்கிட்டு இந்த சரீரத்தில் இருக்குச்சேவே முக்தி எப்படி கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றத ஆச்சாரிய அனுகிரகம் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.